ஒரு காலத்தில் ஒரு 20 வருடங்களுக்கு முன்னாடி, இப்பயும் சைக்கிள்லாம் இருக்குது. ஆனால் அந்த டைனமோ வச்சு வர்ற சைக்கிள் இருக்குதா? நான் பார்த்து ரொம்ப நாளாச்சு. சின்ன வயசில் நாங்களாம் அந்த சைக்கிள் ஓட்டி இருக்கிறேன். அதில் பார்த்தோம் அப்படின்னா இரவு நேரத்தில் ஒளி தேவைப்படுகிறது. அப்போ என்ன பண்ணுறாங்க, அந்த டைனமோ அந்த டயர் பின்னாடி இருக்கிற டயரில் அப்படி உரசிக்கிட்டே வருது. அது உரச என்ன பண்ணுது, பேட்ரி சார்ஜ் ஆகுது. சார்ஜாக என்ன பண்ணுது அப்படின்னா, முன்னாடி அந்த ஹேண்ட்பாரில் இருக்கக்கூடிய அந்த லைட்டு மின் விளக்கானது எரிகிறது. அப்போது அந்த இருளாக இருக்கக்கூடிய நம்முடைய பயணத்தில் இந்த டைனமோ லைட் என்ன பண்ணுது அப்படின்னா, அது அந்த டயரோட உரச அவனுடைய பயணம் ஒரு ஒளிமயமாக மாறுகிறது. அதே போல நம்முடைய அன்றாட வாழ்க்கையில் நம்ம பலவீனம் உள்ள பிள்ளைகளாக இருக்கிறோம். நம்முடைய பலவீனத்திலிருந்து நம்ம விடுதலை பெறணும் அப்படின்னா நம்ம ஆண்டவரோடு ஒரு ஆழமான உராய்வை, ஒரு ஆழமான தொடர்பை நம்ம ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். அப்போ ஆண்டவரோடு ஆழமான ஒரு தொடர்பை ஏற்படுத்திக் கொள்கின்ற பொழுது அந்த ஆண்டவர் இருளாக இருக்கக்கூடிய நம்முடைய வாழ்வை ஒளிமயமாக மாற்றுகிறார். இதுதான் நம்ம யோவானுக்கு எழுதிய முதல் புத்தகம் அதிகாரம் 1 இறைவார்த்தை 7 இப்படியாக வாசிக்கிறோம். அவர் ஒளியில் இருப்பது போல் நாம் ஒளியில் நடப்போமானால் ஒருவரோடு ஒருவர் நட்புறவு கொண்டிருப்போம். மேலும் அவர் மகனாகிய இயேசுவின் இரத்தம் எல்லா பாவத்தினின்றும் நம்மை தூய்மைப்படுத்தும் என்று யோவான் ரொம்ப அழகா எடுத்துரைக்கிறார். இப்ப நீங்களும் நானும் நம்முடைய பலவீனங்களிலிருந்து விடுதலை பெறணுமா? இயேசுவின் இரத்தத்தால கழுவப்பட வேண்டும்.